Om Shanti. In remembrance of Sadguru Baba, சத்குரு பாபாவின் with the நினைவில் thought to offer bhog to Baba, பாபாவுக்கு when I was இடத்தில் in கொண்டு front of சென்றேன். Baba offering him, that I brought bhog and Baba with lot of love accepted bhog. பாபா மிக அதிகமான அன்போடு பூவை ஏற்றுக்கொண்டார். And then giving drishti to all of us and நம் அனைவருக்கும் பாபா in a திருஷ்டி way கொடுத்தார். asking us if we all are okay, if we all are well. நாம் எல்லாரும் நல்லா இருக்கிறோமா அப்படிங்கிற விதத்துல And பாபா everyone நம் அனைவருக்கும் almost said, திருஷ்டி yes, Baba, கொடுத்தார். we are okay. எல்லோரும் எஸ் பாபா நாங்க So நல்லா Baba இருக்கிறோம் said, அப்படின்னு சொன்னீங்க. do you like to earn income or you like to spend உங்களுக்கு or you like to save? வருமானம் செய்ய பிடிக்குமா அல்லது செலவு செய்ய பிடிக்குமா அப்படின்னு பாபா கேட்டார். All three. How do you create a balance where you earn, where you எப்படி spend, வந்து நீங்க and how you save? எப்படி வந்து சேமிக்கிறது, சம்பாதிக்கிறது, செலவு பண்றது, சேமிக்கிறது Every மூணுத்துக்கும் moment, நடுவுல with every சமநிலை thought, இருக்கணும். you can earn. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணத்தின் மூலமும் உங்களால் வருமானத்தை சம்பாதிக்க முடியும். And whenever there are whatever are the needs, whichever power, virtue, என்ன சக்தி, எந்த you ஒரு use it, தெய்வீக you spend குணம் it வேணுமோ அப்படின்னு from நீங்க that அதை income. பயன்படுத்துறீங்கன்னா அந்த வருமானத்துல இருந்து நீங்க செலவு செய்றீங்க அப்படின்னு. But whatever way you do elevated actions, எந்த elevated விதத்துல thoughts, நீங்க elevated மேன்மையான words, காரியத்தை elevated செய்தாலும் actions, மேன்மையான எண்ணங்களை all உருவாக்கினாலும் that gets accumulated. அதையெல்லாம் சேமிப்பாகின்றது. It's not how many, how much, but the எவ்வளவு quality. எத்தனை அப்படின்னு இல்லை, ஆனா தரம், If you are மேன்மையான எண்ணங்கள். very, very pure thought, உங்களுடைய எண்ணம் மிக மிக தூய்மையான so you implement இருப்பது, it, that is you அதை spend it. நீங்கள் செயல்படுத்துகின்றீர்கள். அதாவது நீங்க அதை But because it is so elevated செலவு பண்றீங்க, அது அவ்வளவு மென்மையாக இருப்பதனால that the quality, so அதனுடைய lot தரம் happens from same thought, earning, அதே spending, எண்ணத்தின் and மூலம் saving too. நீங்களால் அதிகமான அந்த So if you மேன்மையான remain எண்ணத்தினால் அதிகமான busy நல்லது in நடக்கும்போது doing நீங்கள் all three, சேமிப்பு செய்கின்றீர்கள். முழு நாளும் இப்படி செய்வதில் நீங்கள் மும்முரமாக and Baba said இருக்கின்றீர்கள். internally, deeply, பாபா சொல்றார், those உள்ளுக்குள்ள who ஆழமாக balance between these three, இந்த மூணு விஷயத்திலும் they will be very சம்பாதிப்பது, stable. செலவு செய்வது, சேமிப்பது, இதுல And சமநிலை will இருப்பவர்கள் not ஸ்திரமாக have இருப்பார்கள். uncertainty like insecurity. அவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பற்ற உணர்வும் இருக்காது. As soon as saving is less, ஏனென்றால் சேமிப்பு insecurity குறையும் பொழுது increases. உடனடியாக What will happen? பாதுகாப்பற்ற From சூழல் where வந்துவிடும். will என்ன these நடக்கும், powers work or not? Like எந்த a lot of சக்திகள் வேலை செய்யுமா doubtful அப்படின்னு thoughts, பலவிதமான and especially சந்தேகம் these நிறைந்த days, எண்ணங்கள் it's ஏற்படும். very, very குறிப்பாக இந்த common நாட்களில் இது மிக to have ஒரு doubtful thoughts. சாதாரணமாக இருக்கிறது. அதாவது But Baba சந்தேகத்தை wants children ஏற்படுத்தும் எண்ணங்கள். to be பாபா very stable குழந்தைகள் in மிக your மிக faith, ஸ்திரமாக இருக்கணும். purity, உங்களுடைய நம்பிக்கை, in உங்களுடைய your தூய்மை, efforts, very stable. முயற்சிகள், இதுல எல்லாம் நீங்க ரொம்ப ஸ்திரமாக And when you இருக்கணும்னு are பாபா stable, Baba said, நினைக்கிறார். then நீங்க ஸ்திரமாக all the time இருந்தீர்கள் your என்றால் thoughts அப்போ will come. அனைத்து நேரத்திலும் உங்களுடைய எண்ணங்கள் Everything is very good. எல்லாமே And நல்லா very, இருக்கு very அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். மேன்மேலும் So if these சிறப்பாகும்னு types எண்ணம் of வரும். thoughts come, இந்த எண்ணங்கள் that வரும் means பொழுது your saving is good. உங்களுடைய சேமிப்பு But if நன்றாக there are இருக்கு thoughts of அப்படின்னு அர்த்தம். doubt and ஆனா uncertainty, சந்தேகமான எண்ணங்கள், பாதுகாப்பற்ற எண்ணங்கள், because with that, Baba said, நிச்சயமற்ற one தன்மை day நிறைந்த எண்ணங்கள் lots of இப்படிலாம் certainty வருதுன்னு fears சொன்னா also emerge. உங்களுடைய சேமிப்பு கணக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதிக So Baba பலவிதமான said, when பயம் there is இருக்கு. fear, பயம் இருந்தது அப்படின்னு then you சொன்னா cannot be full, right? உங்களால் நிறைந்திருக்க So just முடியாது. check
அதனால சோதனை And செய்யுங்க. immediately, same time when you are checking, நீங்க செக் பண்ற அதே நேரத்திலேயே, also சோதிக்கிற அதே imagine நேரத்திலேயே நீங்கள் yourself again very stable. உங்களை மிகவும் ஸ்திரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். Stability is very important, Baba said. ஸ்திரத்தன்மை ரொம்ப ரொம்ப And முக்கியமானதுன்னு also பாபா be சொன்னார். more consistent for everything. நம்ம Baba, தொடர்ந்தும் ஒன்றை take care of பயிற்சியை each செய்யக்கூடியவர்களாக child. Baba இருக்கும்போது is the பாபா every ஒவ்வொரு child. குழந்தையையும் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார், And through கவனிக்கின்றார். drishti, ஒவ்வொரு குழந்தைக்கும் Baba திருஷ்டி wants to கொடுக்கின்றார். திருஷ்டியின் make மூலம் everyone, make them feel like, Baba, I'm in your company. You are in my company. நான் So like உங்களுடைய Baba is holding சகவாசத்துல our இருக்கிறேன், hand. நீங்க என் கூட இருக்கிறீங்க. பாபா நம்முடைய கையை So பிடித்தவாறு step by இருக்கின்றார். step, இந்த உணர்வை பாபா feel like how அனைவருக்கும் Baba is கொடுக்கின்றார். holding my hand. ஒவ்வொரு Baba is my அடியிலும் பாபா companion. எப்படி என்னுடைய கையை பிடிச்சிருக்கிறார், பாபா என்னுடைய So சகவாசி that தோழன் also அப்படிங்கறதை உணர்ந்து பாருங்க. everything is very good and it will be எல்லாமே better in life. நன்றாக இருக்கும், எல்லாமே சிறப்பாக Otherwise, இருக்கும் in அப்படின்னு Laukik சொன்னார் world, பாபா. இல்லைன்னா உலகாய we are going down and down. லௌகீக உலகத்துல மென்மேலும் விஷயங்கள் கீழே போய்கிட்டு இருக்கு. But yours are ascending degrees. ஆனால் It will go up நீங்கள்லாம் and up, higher and higher. ஏறும் ஸ்திதியில இருக்கிறீங்க. So never, அதனால never let go எப்பொழுதும் this ஒரு பொழுதும் awareness that இந்த we are Baba's விழிப்புணர்வை விட்டு children. விடாதீர்கள். We நாம் are in பாபாவின் different குழந்தைகள், stages நாம் and we are சங்கமேகத்துல ascending. இருக்கிறோம், நாம மேல் நோக்கி. We are Baba's children. And everything for us is ascending. That awareness is very important. That will also help you to be very, very stable. Baba very lovingly not only gave love remembrances, but took everyone in his arms. Baba says, you are in my arms. பாபா So you are அன்பு safe. நினைவுகளை மட்டும் கொடுத்ததோடு இல்லாமல் ஒவ்வொரு And குழந்தையையும் also தன்னுடைய love மடியில் remembrances எடுத்துக்கொண்ட for everyone. அனைவருக்கும் அன்பையும் நினைவையும் பாபா கொடுத்தார். ஓம் சாந்தி. மூதாதையர்களின் படிப்பது இந்த தெய்வீக ஞானத்தை எப்படி இருந்தது? Examinations, because Baba also accepts anybody or somebody after examining him fully, because otherwise how can Baba also trust anybody? So அது Baba, ஒரு பெரிய the பரீட்சையாக moment I was driving, இருந்தது. I started driving, பாபா Baba said, oh child, you think that it is your problem, but I am going to stay here for 4 months only. And then he started questioning and all those things, you see. He நான் started 4 taking my மாசம் இருக்கிறது, examination. 4.5 மாசத்துக்கு Mama பிரதர் was sitting வாடகை at the back, கிடத்திருந்தார். பாபா with my சொன்னார், mirror in front of me. I could see Mama, and Mama was மம்மா able to see பின்னால me. உட்கார்ந்து And Mama இருந்தாங்க. said, like that, மம்மானாலையும் don't worry, don't worry. So she was மம்மா giving பின்னால me இருந்து எனக்கு கண்ணாடியில confirmation கவலைப்படாதன்னு that கை this is காட்டிக்கிட்டு really an இருந்தாங்க. examination by Baba, அது but பாபா don't கிட்ட இருந்து ஒரு don't worry பரீட்சை about it. தான், அதை பத்தி நீ But I was கவலைப்படாத asking அப்படின்னு Baba. மாமா Baba சைகை said, காட்டினாங்க. I will stay for நான் 4 பாபா months கிட்ட only. இருந்து நான் All 4 these things. மாசம்தான் இருப்பேன் He அப்படின்னு பாபா stopped, and then I சொன்னார். told Baba ஸோ எல்லாத்தையுமே that, have அப்புறம் you பாபா stopped? பேசினது, Have you told everything what நீங்க you want to முடிச்சிட்டீங்களா tell? பாபா, நீங்க என்ன Tell me? He சொல்லணுமோ said, எல்லாமே yes. சொல்லிட்டீங்களா? Then I told him that Baba, அதுக்கப்புறம் if நான் we had சொன்னேன், taken பாபா this flat on rent for 4 months, then we would have received possession today morning. Today morning at 6 o'clock. And your train 4 has come மாசத்துக்கு at நம்ம எடுத்திருந்தோம் 6:30. அப்படின்னா So within half an 6 hour, it will be மாசத்துக்கு impossible தான், for us to 6 take மாசம் that 6 flat, மணிக்கு தான் நம்ம கீ take கிடைச்சிருக்கும். possession and renovate and 6 everything. 6:30 மணிக்கு So நீங்க we have taken வந்திருக்கீங்க that flat அப்படிங்கிறப்போ 5 நாம days in எப்படி எல்லாத்தையும் advance. தயார் பண்ண முடியும்? அதனால நம்ம And 5 in நாள் that 5 முன்னாடி days, you see, எடுத்திருக்கோம். we have colored, whitewashed 5 the entire flat. 5 We நாள் have got முன்னாடி new எடுத்ததால நம்ம furniture, பெயிண்ட் new, அடிச்சிருக்கோம். all உங்களுக்கு those things, எல்லா everything new. ஃபர்னிச்சர் எல்லாமே And செட்டப் all those பண்ணியிருக்கோம். window curtains and all those things, you see. And கர்டன் எல்லாம் everything is ready. போட்டிருக்கோம். Sisters have gone there just day before சிஸ்டர்ஸ் எல்லாம் yesterday அங்க night. போயிருக்காங்க. And today நேத்து when you go ராத்திரி. there, class will be இன்னைக்கு ready. நீங்க போறப்ப And கிளாஸ் for you, ரெடியா இருக்கும். breakfast and everything will
will be உங்களுக்கு ready. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடியா So இருக்கும். this would not have been possible if we had இது waited வந்து for நம்ம 4 கரெக்டா months. 4 மாசத்துக்கு எடுத்திருந்தோம்னா இது And then நடந்திருக்காது. my இந்த dear மாதிரி Baba செய்திருக்க also முடியாது said, அப்படின்னு சொன்னேன். அப்போ பாபாட்ட you நான் also சொன்னேன், know that உங்களுக்கும் தெரியும் there is the drama. And as உலக per drama, நாடகம் I don't know உலக நாடகத்தின் whether படி you உங்களுக்கும் will be தெரியும் required to extend your stay in Bombay. நான் Baba said, no, பாம்பேல no, நீங்க under no circumstances I am going to இருக்கு அதிகம் extend my இருக்குமா stay அதுவும் in நமக்கு Bombay. தெரியாது. பாபா வந்து So சொல்றாரு, இல்ல நான் இருக்க I மாட்டேன் need அதுக்கு to மேல இங்க acknowledge to பாம்பேல Baba, அப்படின்னு பாபா Baba, சொன்னார். nobody knows. Even எனக்கு according to கொஞ்சம் your தான் own ஞானம் knowledge, இருந்தது. உங்களுடைய God சொந்த is not supreme. ஞானத்தின்படி Drama is கடவுள் வந்து சுப்ரீம் supreme. கிடையாது, So nobody ஆனால் knows. நாடகம் தான் You may have சுப்ரீம் to stay அப்படின்னு சொல்றீங்க. more and நீங்க extend your stay in Bombay. And how can you நீங்க extend? Because பாம்பேல கொஞ்ச if நாள் we had taken அதிகமா it for இருக்க 4 வேண்டியது கூட months, வரலாம். then naturally நான் ultimately 4 in 6 மாசத்துக்கு months தான் நம்ம எடுக்கிறோம் we அப்படின்னா have 4 we have மாசம் the landlords கடைசியில will நீங்க ask us to வந்து vacate these நம்மள premises. வந்து காலி பண்ண சொல்லிடுவாங்க. And even if ஆனா you நீங்க go இருக்கணும் go 4 with 4 மாசத்துக்கு months, மேலனா என்ன then what will ஆகும்? happen that at the end of the ஸோ month நாடகத்துல when you நான் leave, there 4 won't be any மாசத்துக்கு முன்னாடியே நீங்க required to come போகணும் into அப்படின்னு Bombay, and they சொன்னாங்க. would like to see Bombay. So we will be playing that role of host of those ஸோ brothers and sisters who might ஸோ be வேற யாருக்கு in பாம்பேக்கு Bombay வரணுமோ for the first அவங்களும் time. கூட இங்க வரலாம். So பாம்பேக்கு like that இதுவரை you see, வரல I was அப்படிங்கிறவங்க கூட chit-chatting இங்க with வந்து Baba, தங்கலாம். and இந்த Mama was மாதிரி பாபா advising கிட்ட me வந்து நான் how, பேசுறேன். how ஆனா to அம்மா face வந்து என்னை எப்படி this வந்து examination by Baba. பாபா கொடுக்குற இந்த பரீட்சையை This is எப்படி how I எதிர்நோக்கணும்னு came to அம்மா know எனக்கு Baba பின்னாடி Mama இருந்து சைகையில personally. சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாபா மம்மாவை தனிப்பட்ட செய்து knowledge of desires மற்றவர்களுக்கும் அந்த and give அனுபவத்தை others கொடுங்கள். this இன்றைய தலைப்பு experience. பாக்கியத்தை Master அருள்பவர், bestower of மாஸ்டர் fortune. பாக்கியத்தை அருள்பவர், For an unlimited எல்லையற்ற bestower of fortune, பாக்கியத்தை these limited அருள்பவர்களுக்கு hopes and desires இந்த follow like a எல்லைக்கு shadow. உட்பட்ட ஆசைகளும் Even the 5 என்பது elements அவர்களை ஒரு become நிழல் போல் servants தொடர்கிறது. in front of you, 5 bestowers தத்துவங்கள் of fortune. உங்களுடைய சேவகர்களாகி In front of பாக்கியத்தை you, அருள்பவர்கள் முன்னால் limited வருகிறது. desires are உங்களுக்கு like a முன்னால் lamp in front of the எல்லைக்கு sun. உட்பட்ட ஆசைகள் என்பது However, ஒரு in order to சூரியனுக்கு fulfill முன்னால் your இருக்கும் விளக்கை needs, போன்றது. எவ்வாறாயினும் continue to give to the அனைத்து maximum extent whatever it is தேவைகளையும் that you பூர்த்தி want. செய்வதற்கு தொடர்ந்தும் Give respect and give எவ்வளவு regard. முடியுமோ அவ்வளவை நீங்கள் Do not கொடுங்கள். ask அது for யார் reward. If you want நீங்கள் your name எவ்வளவு கொடுக்க glorified, வேண்டும் நினைக்கிறீங்களோ then அந்த give அளவு the கொடுங்க. donation of the எல்லாருக்கும் Father's மரியாதை name, கொடுங்க, மதிப்பு and கொடுங்க. your name will automatically மரியாதையை be கேட்காதீங்க. glorified. உங்களுடைய பெயர் புகழடைய When you வேண்டும் receive அப்படின்னு நீங்க something நினைச்சீங்கன்னா by asking for அப்போ it, தந்தையினுடைய that is the பெயருக்கு wrong path. பெயரை How would வெளிப்படுத்துவதற்காக you then தானம் reach your கொடுங்கள். அப்பொழுது destination? உங்களுடைய பெயர் தன்னிச்சையாகவே Therefore, வெளிப்படுத்தப்படும். become a master ஏதோ bestower of ஒன்றை fortune, நீங்கள் கேட்டு and all பெறுகின்றீர்கள் your என்றால் அது desires தவறான will பாதை. be fulfilled. அப்பொழுது இலக்கை எவ்வாறு ஓம் நீங்கள் சென்று சாந்தி. அடைவீர்கள்? அதனால் ஒரு மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவராக இருக்கும் பொழுது உங்களுடைய அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகும். Om Shanti. Welcome to Avikti Parivar. Today's day 12. அவ்யக்தி Experience the பரிவாருக்கு stage of வரவேற்கின்றோம். being ignorant of the knowledge of desires and give others this experience. Today's topic, Master Bestower of Fortune. இன்றைய Now தலைப்பு we will மாஸ்டர் listen to அருள்பவர். Mohini Didi. இப்பொழுது நாம் மோகினி திதி கூட இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Happy Sadguruvar to everyone. அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். Ramesh Bhai was sharing very interesting aspect ரமேஷ் that பாய் ரொம்ப before God trusts you, He tests you. Brother Ramesh கடவுள் உங்களை மீது நம்பிக்கை took வைப்பதற்கு long முன்பு time to உங்களை come in வந்து knowledge because he had Guru. And he உங்களை and சோதிப்பார். ரமேஷ் பாய் வந்து his partner, they both were very close followers. அவங்களுக்கு Almost குரு இருந்ததுனால like அவங்களுக்கு helping வந்து Guru in everything. ரொம்ப காலம் எடுத்தது ரமேஷ் They பாய்க்கு பாபா lived a கிட்ட life of வரதுக்கு. purity even before.
உஷா பெண்ணும் ரமேஷ் பாயும் தூய்மையான வாழ்க்கையை Their முன்னாடியே mother was வாழ்ந்தாங்க. actually உஷா one of பெண் the ரமேஷ் first to பாயுடைய Bombay supported மனைவி. this to ரமேஷ் give place பாயுடைய and help in all அம்மா வந்து the ways. பாம்பேல முதல் ஸ்டூடெண்ட். And அவங்க தான் Ramesh பிகேஸ்க்கு Bhai ரொம்ப ஹெல்ப் chartered பண்ணாங்க. accountant ரமேஷ் and a பாய் lawyer. வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதன் கூடவே லாயராக So இருந்தார். he knew everything and அதனால அவருக்கு எல்லாமே when Baba தெரிஞ்சிருந்தது. he came, he பாபா was with Dadi Prakash Mani. வந்தபோது But தாதி his role பிரகாஷ் was very மணியோடு important for Yagya. ரமேஷ் பாய் வந்து தாதி பிரகாஷ் மணியோட இருந்தார். And he அவருடைய started ரோல் asking வந்து Baba, யஜ்யத்துல ரொம்ப discussing, முக்கியமானது. and பாபா very கிட்ட thoroughly பலதையும் the அவர் systems of வந்து Yagya, what should எல்லாத்தையுமே be done. பேசுவார், எப்படி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு பாபா கிட்ட So I சொல்வார். was thinking that it might be true with all of us. Maybe we're not aware that how God did test us before He கடவுள் வந்து நம்மளை trusted us. எப்படி சோதிக்கிறார், நம் மீது நம்பிக்கை Many வைக்கிறதுக்கு different முன்னாடி things, கடவுள் நம்மளை எப்படி சோதித்தார் பல not முறையில் necessarily by அப்படிங்கறத நாம questioning us, உணராம but in some இருந்திருக்கலாம். way or நமக்கு other. வந்து கேள்விகள் So கேட்பதன் Yagya மூலம் அல்ல, ஆனால் பல protocol. விதத்துல நம்மளை சோதித்திருக்கலாம். Bestower. First you are bestower. அருள்பவர். முதலில் நீங்கள் அருள்பவராக Then இருக்கணும். this bestower could be of fortune, அதன் of பிறகு knowledge, anything bestower. பாக்கியத்தை அருள்பவர், ஞானத்தை அருள்பவர், எதை வேண்டுமானாலும் அருள்பவராக இருக்க வேண்டும் முதலில். Because ஏனென்றால் just understanding that when you bestow, when you are giving, நீங்கள் அருள்பவராக கொடுப்பவராக இருக்கும்போது நீங்கள் பெறுகின்றீர்கள் என்பதை while நினைவில் கொள்ள giving you வேண்டும். receiving, but also கொடுக்கும்போது நீங்கள் what you are பெறுகின்றீர்கள், receiving அதன் is கூடவே accumulated. நீங்கள் எதை பெறுகின்றீர்களோ அது That's what சேமிப்பும் Baba meant ஆகிறது. by saving. பாபா பெறுவதை What பற்றி you receiving என்ன சொல்றார் அப்படின்னா, becomes your fortune. நீங்க எதை பெறுகின்றீர்களோ அது உங்களுடைய பாக்கியமாக ஆகிவிடுகிறது. So it's very interesting way Baba is explaining us and asking பாபா us to do ரொம்ப அழகான முறையில சொல்றார். that. Just be free from limited desires. And then you receive unlimited. All what we receiving from Baba, we didn't பாபா expect, we கிட்ட didn't இருந்து know even. பெறுவது எல்லாமே நம்ம Baba எதுவுமே may give us எதிர்பார்க்கல such இல்லையா, நமக்கு இது beautiful life. கிடைக்கும்ல. ஆனா பாபா நமக்கு இப்படிப்பட்ட அழகான A வாழ்க்கையை mind which always கொடுத்திருக்கின்றார். thinks positive. எப்போதுமே Serving ஆக்கப்பூர்வமாக through the body. சிந்திக்கும் மனம், உடலினால் Good சேவை, family, good பெரிய relationship. குடும்பம், அழகான உறவு So முறைகள். Baba says for an unlimited master, ஒரு எல்லையற்ற அதிபதிக்கு, unlimited bestower of fortune, எல்லையற்ற these பாக்கியத்தை limited hopes and அருள்பவருக்கு desires இந்த எல்லைக்கு follow உட்பட்ட like a shadow. ஆசைகள் ஒரு நிழலை போல் தொடர்கிறது. Even the five elements become servants. பஞ்ச தத்துவங்கள் கூட அவர்கள் முன்னால் ஒரு Bestower, சேவகராகிவிடும். fortune. So Baba says, in அதனால் front பாபா of your கூறுகின்றார், limited desires, உங்களுடைய like a எல்லைக்கு lamp உட்பட்ட ஆசைகள் in front of என்பது the sun. சூரியன் முன்னால் இருக்கும் ஒரு விளக்கை போன்று உள்ளது. However, in order to fulfill எவ்வாறாயினும் all needs, continue to give அனைத்து to தேவைகளும் the maximum பூர்த்தியாக்குவதற்கு extent, whatever உங்களால் it is முடிந்தவரை that you எதுவாக can. இருந்தாலும் நீங்கள் அருள்பவராக இருக்க வேண்டும். I have to give peace, love. நான் அமைதி கொடுக்கணும், அன்பு So கொடுக்கணும். what I have to do? நான் என்ன The பண்ணணும்? more I give, more it will increase. எந்த அளவிற்கு நான் கொடுக்கின்றேனோ அந்த அளவு Whatever it எனக்கு is that you சேமிப்பாகும். want, give respect, give உங்களுக்கு என்ன regard, வேணுமோ but do not ask for regard. மரியாதை, If you want அன்பு your name எல்லாத்தையும் கொடுங்க. glorified, உங்களுடைய பெயர் புகழடையணும் then அப்படின்னா give the donation நீங்க of the Father's name, தந்தையினுடைய பெயரை and your name will automatically தானமாக be glorified. கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய பெயர் புகழடையும் தன்னிச்சையாகவே. Because we always keep saying it's Baba who எனவே gives, நம்ம Baba எப்போதும் is the one சொல்வோம், who பாபா bestows, தான் Baba is the one making it happen. No?
எல்லாத்தையுமே mention the name of செய்கின்றார் Baba. அப்படின்னு பாபாவுடைய பெயரை நாம் சொல்லிட்டே இருக்கோம். So Baba says that அதனால பாபா சொல்றார், your name will automatically be glorified when you receive something by asking for உங்களுடைய it. பெயர் That தன்னிச்சையாகவே is the wrong புகழடையும். path. ஆனால் நீங்கள் How ஒன்றை would you then கேட்கின்றீர்கள் able to அப்படின்னா அது send that தவறான fortune? பாதை. அப்போ Therefore, எப்படி we have உங்களுடைய a master, இலக்கை நீங்கள் அடைய bestower of முடியும்? fortune. அதனால் மாஸ்டர் பாக்கியத்தை All அருள்பவராக your ஆகுங்கள். desires அப்போ will be உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் fulfilled. பூர்த்தியாகிவிடும். So interesting, right? You give and you receive, right? It's a very நீங்க common கொடுக்குறீங்க, நீங்க proverb. பெறுறீங்க But how? இல்லைங்களா? ஆனா இது பொதுவான ஒரு I think that is what we experience, that சொற்சொடர். when we ஆனால் give நாம் it, அதை that தானே supplies அனுபவம். comes back to me. நாம ஒன்றை So பெறுகின்றோம் not only I அப்படின்னா got back what I spent, but I got lot more than அப்போ that. எனக்கு செலவு செய்ததை விட அதிகமாக We have கிடைக்குது. to நாம் have அருளும் trust in பொழுது that, right? அதுல நமக்கு நம்பிக்கை வேணும் இல்லையா? You receive your food, chapatis too, right? You give. உங்களுடைய So what will happen? சப்பாத்தி உங்களுக்கு 2 கிடைச்சிருக்கு. அதை நீங்க கொடுத்துட்டீங்க But அப்படின்னா என்ன more we நடக்கும்? do giving, ஆனா எந்த அளவுக்கு நாம் கொடுக்கின்றோமோ love, மற்றவர்களுக்கு caring, அன்பு கொடுக்கணும், அமைதி with கொடுக்கணும், cheerful, beautiful நம்ம smile, நல்ல ஒரு புன்னகை வச்சிருக்கணும். and your smile will increase. அப்போ And உங்களுடைய you will also புன் receive சிரிப்பு in return. அதிகரிக்கும். அதன் கூடவே உங்களுக்கு So பதிலுக்கு all these things are திரும்ப கிடைக்கும். இந்த understanding விஷயங்கள் today, எல்லாமே நாம் புரிந்து then கொள்ளணும், putting in நம்பணும், action, அதுக்கப்புறம் நாம and then see செயல்படுத்தணும். what the result is. அப்போ அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம Experiences பார்க்கலாம். will மிக come to அழகான you. அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் Om ஏற்படும். ஓம் சாந்தி. Om Shanti, Didi. தேவி ஓம் Hello, சாந்தி. Shanti. Hello. And really warm greeting to Avyakti Parivar. Lovely to be அவ்யக்தி with you. பரிவார்ல எல்லாருக்கும் And very powerful everything வாழ்த்துக்கள். today. இன்னைக்கு எல்லாமே ரொம்ப And பவர்ஃபுல்லா if we இருக்கு. could இன்றைக்கு start with the Bog message போக் a little bit. மெசேஜ்ல நம்ம ஆரம்பிக்கலாம். So you talked about, I just want to make sure I understand. I can understand with நான் when it சரியா comes to புரிஞ்சிருக்கிறேனா அப்படின்னு physical முதல்ல பார்க்கிறேன். wealth. ஸ்தூலமான So I go to work and செல்வத்தை I பத்தி earn money, பார்க்கும்போது நான் வேலைக்கு போறேன், and சம்பாதிக்கிறேன். some of that I might save. So if I அதுல don't waste it, சிலதை I will நான் save சேர்த்து some, வைக்கலாம், நான் and some வந்து I will வேஸ்ட் spend பண்ண மாட்டேன். சிலதை நான் appropriately in the right சேமிப்பேன், way at the right time. சிலதை நான் And பயன்படுத்துவேன் I would சரியான also நேரத்துல like சரியான to முறையில. add in, அதே you மாதிரி underline stability, consistency, but also நீங்க safety. So some of it I ஸ்டெபிலிட்டி, might even put கன்சிஸ்டன்சி, into a ஸ்திரமான safety தன்மை தொடர்ந்து box. செய்வதை பத்தி நீங்க சொன்னீங்க. So அதன் கூடவே that makes sense, பாதுகாப்பாக but in இருப்பதையும் terms of சொன்னாங்க. spiritually, in terms of what Bapdada was talking about, can you just பாப்தாதா clarify a little bit more? And I'll come to the இன்னும் கொஞ்சம் safety in a தெளிவாக நீங்க moment, சொல்ல but a முடியுமா? little bit more the difference between earning and saving. சம்பாதிப்பதிலும் சேமிப்பதையும் பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. making effort, நம்ம then you are serving, right? Spending நாம is serving. Mm. And serving brings சேவை instant fruits. செய்யறது அப்படின்னா It will நமக்கு multiply. நம்ம அதை செலவு Multiply பண்றோம். goes அப்போ into சேவை account செய்யும் of போது saving. என்ன ஆகும்? நமக்கு பிராப்திகள் கிடைக்கும் So இல்லையா? it's அது not நம்முடைய like a பெரும்பெருகள். saving, but it's நான் coming வெறுமனே from சேவை my serving. சேமிப்பு மட்டும் செய்யல, ஆனா என்னுடைய So சேவையின் whatever மூலம் எனக்கு வருமானம் மீண்டும் gives, கிடைக்குது. multiplies and gives. பாபா நமக்கு என்ன Like I கொடுக்கின்றாரோ use அது பல tolerance, or I மடங்கு use love, நமக்கு அது then பெருகி it விடுகின்றது. increases. நான் And பொறுத்து then கொள்றேன் it அப்படின்னா becomes அது part of me அதிகரிக்கிறது. in the அது sense of I'm என்னுடைய more stable now. நீங்க இன்னும் I have more ஸ்திரமானவர்கள் tolerance, I have more ஆயிடுவீங்க. love. ஏன்னா இப்போ So நீங்க that is இன்னும் saving. உங்களால பொறுத்து கொள்ள முடியுது By அப்படின்ற doing போது it, அது சேவிங். அது investing it, நீங்க you are சேமிக்கிறீங்க. receiving more. And that ஸோ becomes நீங்க blessing. அதை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு இன்னும் சேமிப்பு So you அதிகமாகிறது. mentioned, and you've brought in another word now, investing. But you mentioned இப்போ a நீங்க இன்னொரு balance வார்த்தை between, கொண்டு are they வந்திருக்கீங்க. really, aren't they all sort of combined
together, இது very எல்லாமே சேர்ந்து integrated. இருக்கிறது இல்லையா? மூணு The விஷயமும் அதுல earning, பேலன்ஸ் spending, இருக்கணுமா? saving, அதாவது investing. சம்பாதிப்பது, செலவு செய்வது, Sorry, சேமிப்பது. please go ahead. No, definitely all three are very interconnected, மூன்றுமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட So the விஷயங்கள் safety அப்படின்னு that தீதி you talked சொல்றாங்க. about in the Bogue message, நீங்க and the போக் safety of மெசேஜில் Baba's hand, his company, I think we're பாபாவினுடைய feeling that's so பாதுகாப்பு essential. அதை நீங்க போக் மெசேஜ்ல சொன்னீங்க. Is it safety of, because Baba used the word safety in Monday's Murli, and it had to do with our மண்டே character முரளியில and our சேஃப்டி cleanliness of பத்தி heart. பேசினார். அதாவது Is it பாதுகாப்பா safety of இருக்கிறது. my stage? Is it என்னுடைய physical safety? I'm thinking of a sister here right now who is going through quite an extreme medical challenge. இங்க ஒரு And சிஸ்டர் yet I வந்து do ரொம்ப get the உடம்பு feeling from her that she feels சவால்கள் very safe and உடல்நிலை protected. Now, அளவுல I'm not sure if that will physically அவங்க happen, எதிர்நோக்குறாங்க. but I feel that she feels பாபாவினுடைய very safe and பாதுகாப்பு protected எப்படி by Baba. So what safety கிடைக்க is he முடியும்? talking about? சோ பாபா எந்த I think விதமான this, பாதுகாப்பை பத்தி பேசுறார்? anxiety and uncertainty. ஒரு So பாதுகாப்பற்ற internally, தன்மை, Baba is நிலையற்ற with me. தன்மை, இது எல்லாம் Baba இருக்கும்போது has பாபா fixed என் கூட whatever இருக்கிறார். happens, நாடகம் whether it is நிச்சயிக்கப்பட்டிருக்கு. settling of என்ன karmic நடந்தாலும் accounts, but கர்ம கணக்கை this தீர்ப்பதாக stays with me. இருந்தாலும் I'm இந்த not ஸ்திதி shaken. அப்படிங்கிறது There is no ஆடி uncertainty. அசையாத ஸ்திதியாக And when இருக்கணும். there is lot of wasteful thoughts, நிறைய வீணான that is எண்ணங்கள் இருக்கும். insecurity, right? அதெல்லாம் So if பாதுகாப்பற்ற we have தன்மை. just like that, Mama, she knew she's going to leave body in 17 மாமாக்கு days, தெரியும் but she was firm, she was அவங்க stable. உடலை விட Her போறாங்க face அப்படின்னு. didn't ஆனா show அவங்க any ஸ்திரமாக symptoms. இருந்தால் அவங்களுடைய So முகத்துல whatever எந்த ஒரு உடல்நலமற்ற is தன்மையும் happening தெரியவே இல்லை. or might சோ happen, எது you நடந்தாலும் are அல்லது not நடந்து feeling கொண்டிருக்கும் unsafe, you பொழுதும் are feeling நீங்கள் uncertain, பாதுகாப்பற்ற தன்மையை but you are உணராமல் just very, very stable. நீங்கள் ரொம்ப ஸ்திரமாக That இருக்கிறீங்க is what I see as அப்படிங்கறத security. பாதுகாப்பு அப்படின்னு பாபா சொல்றார். So I மிக wanted அழகான to விஷயம். go to a couple of places this week. One, I'd love to hear your thoughts on a point from Murli at the beginning of the week. Baba talked about முரளியில sanskars ஆரம்பத்தில் of வரதுல knowledge சமஸ்காரம், and ஞானத்தினுடைய sanskars of சமஸ்காரம், purity. And I'm ஞானத்தினுடைய curious தூய்மையினுடைய if சமஸ்காரம், every soul, இந்த when they ரெண்டும் first come onto the பக்தி stage, பாபா has பேசினார். sanskars of ஒவ்வொரு purity, but not ஆத்மாவிற்கும் necessarily தூய்மையினுடைய sanskars of knowledge. சமஸ்காரம் So can இருக்கும். you just speak to what these are? சமஸ்காரத்தின் Baba ஞானத்தின் said, சமஸ்காரம் as அப்படின்னா என்ன? Baba has ஒவ்வொரு ஆத்மாவும் முதல் sanskars means நாடகத்துல வரும் பொழுது innate அவங்க qualities தூய்மையின் they சமஸ்காரத்தின் have. அடிப்படையில வராங்க. That means தீதி when சொல்றாங்க we ஞானத்தின் சமஸ்காரம் அப்படின்னா அது நம்முடைய start உள்ளார்ந்த playing our குணங்கள். part, அதாவது let's நாம் say, நம்முடைய பாகத்தை நடிக்க there ஆரம்பிக்கும் is போது knowledge, maybe நாடகத்துல not this knowledge, நமக்கு but ஞானம் there is இருக்கிறது. knowledge. அதாவது இந்த ஞானம் But those இருக்கணும் who அப்படின்னு have இல்லை. sanskars of ஆனா யார் Baba's knowledge, ஒருவருக்கு பாபாவின் ஞானத்தின் like for சமஸ்காரம் God, இருக்கிறதோ, people have different kind of concepts, கடவுளை பத்தி சொல்லும் போது different kind of மனிதர்கள் beliefs and பல்வேறுபட்ட faith. கருத்துக்களை But வச்சிருக்கிறாங்க. then ஆனால் originally, everyone has to go through எல்லாருமே settling or whatever it is. So கர்ம purity கணக்குகளை is there. தீர்க்கணும் அப்படின்லாம் இருக்கு. So knowledge, purity, actually we are ஞானம், talking about தூய்மை, these 7 qualities, no, of இந்த 7 eternal self. குணங்கள், So all ஆதியான those are in ஆத்மாவின் 7 sanskars. குணங்கள், இது எல்லாமே That நம்மளுடைய means சமஸ்காரத்துல தான் every இருக்கு இல்லையா? percentage is ஒவ்வொரு different, ஆத்மாவும் இந்த but குணங்களை they have all கொண்டிருக்காங்க. these 7 சதவிகிதம் qualities வித்தியாசப்படும். ஆனா இந்த 7 குணங்கள் எல்லா eternal ஆத்மா qualities. கிட்டையும் இருக்கு. So இது not என்ன only அனாதியான 2, குணங்கள், but all 2 7 மட்டும் that இல்ல, we have 7 in குணங்களுமே the form of இருக்கு sanskar. Now sanskar is சமஸ்காரத்தின் like ரூபத்தில். சமஸ்காரம் nature, அப்படிங்கிறது that's what it நம்முடைய is. The இயல்பு, soul is அதுதான் love, இல்லையா? soul is peace, ஆத்மா soul அன்பாக has இருக்கு, happiness, ஆத்மா all அமைதியா these இருக்கு, qualities. ஆத்மா கிட்ட மகிழ்ச்சி இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய இயல்பான So when குணமாக it இருக்கு. comes to the sanskars of these eternal qualities, I'm asking 7 this for a குணங்கள். reason, so you might find it entertaining, but for you, is there an ஒரு order to them? காரணத்திற்காக இந்த கேள்வி கேட்கிறேன். And what would உங்களுக்கு that order be? இந்த First, 7 knowledge. குணங்கள்ல வரிசை கிரமமா Then இருக்கா purity. அப்படின்னு, அதாவது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று Then இருக்கா is அப்படின்னா, peace. முதல்ல ஞானம், அப்புறம் Then is தூய்மை, happiness. அப்புறம் அமைதி, Then அப்புறம் there is மகிழ்ச்சி, love. அப்புறம் அன்பு, Then is bliss. Then there அப்புறம் is harmony. ஆனந்தம், அதுக்கப்புறம் சக்திகள். Is harmony one of these? Or no? Peace is harmony. Harmony, okay. அமைதிதான் So you have both bliss and ஒற்றுமை, happiness. ஹார்மனி.
Yeah. So Happiness is மகிழ்ச்சியும் experience. ஆனந்தமும் இருக்கு இல்லையா? Bliss is a different experience. ஆனந்தம் அப்படிங்கிறது Bliss வேறுபட்ட comes அனுபவம், later. மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேறு. When you have love, ஆனந்தம் when you are பின்னாடிதான் able வரும். to, அன்பு Baba இருக்கும்போது said, balanced and blissful உங்கள்கிட்ட in your practice. சமநிலை இருக்கும்போது தான் நீங்க When ஆனந்தமாக you இருக்க go முடியும். beyond உங்களுடைய வாழ்க்கையில temporary attainments நீங்க or temporary தற்காலிகமான results, பெருகளை எல்லாம் that is விட்டுட்டு called a blissful state. நீங்க You don't come down. நீங்க மேல அதீந்திரிய சுகத்திற்கு போறீங்க அப்படின்னா நீங்க எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் இருக்க So I மாட்டீங்க. think we all would be very happy if at some point you would like to take us நம்ம into எல்லாரும் சில each of நேரத்துல those and lead us through ஹாப்பியா those steps. But my இந்த last 7 thing I want to குணங்களையும் take நீங்க up, jumping எடுத்துக்கிட்டு அதுல somewhere else again, நம்மளை a few days ago வழிநடத்துனீங்கன்னா there நாங்கெல்லாம் ரொம்ப was சந்தோஷமா sharing இருப்போம். from Daddy Chandramani. தாதி And சந்திரமணியனுடைய வீடியோவை first நாம I want பார்த்தோம். to say, I think on my முதல்ல behalf, but on behalf of Avyakti Parivar, how அவ்யக்தி பரிவார் much I சார்பாக deeply appreciate these videos எந்த on அளவிற்கு இந்த ancestor sharing. மூதாதையர்களின் பகிர்வை நான் ரொம்ப In so many ways, not பாராட்டுகின்றேன். just that they அநேக விதத்துல inspire me, நான் but it's எடுத்துக்கிறேன். my எனக்கு இது family. ஊக்கம் அளிப்பது And it மட்டுமல்ல, makes me feel very இது close to என்னுடைய my family. குடும்பம், என்னுடைய So I just குடும்பத்திற்கு wanted to மிக thank the அருகில் team என்னை for உணரச் செய்கிறது. I know it's so much time. So இதுக்கெல்லாம் big நிறைய thank you to நேரம் them. எடுக்கும். But we had அனைவருக்கும் Daddy மிக்க Chandramani நன்றி. the other இந்த day, and I cannot stop thinking about what she shared on Tapasya and their experience of தபஸ்யாவை பற்றி Tapasya. தாதி It சொன்னதை sounds என்னால like what we மறக்கவே call boot முடியாது. camp Tapasya. It sounds really extreme, but I loved it. It was very பூட் கேம்ப் attractive. மாதிரி இருந்தது. ரொம்ப I know that அழகா you இருந்தது. are a big advocate of integration. So நீங்க that idea of வாழ்க்கையில having எப்படி that kind எல்லாத்தையும் of கொண்டு stage as வர்றது you walk அப்படிங்கறத நீங்க around ரொம்ப as சிறப்பா well. செய்துகிட்டு So இருக்கிறீங்க. அதனால நீங்க what இதை பற்றியும் பேசணும் are we அப்படின்னு நினைக்கிறேன். also in our future, சந்திரமணி தாதி as it was in the தபஸ்யால beginning, so it will செய்யும் be at போது the end, are we also destined to have this kind of experience? Because it sounds so powerful. ஆரம்பத்துல Did you இருந்ததெல்லாம் have that மீண்டும் வரும் experience? Did you நாடகத்துல have those அப்படின்னு moments of சொல்லியிருக்காங்க. unbroken அந்த yoga? மாதிரி So if you எங்களுக்கும் can கூட speak a little இந்த bit மாதிரி to தபஸ்யா Chandramani Dadi's நாட்கள் sharing. வருமா? Because she talked சந்திரமணி about தாதி food and பத்தி sleep, நீங்களும் right? சொல்றீங்களா? Then put that all the தாதி connection. சாப்பாடையும் I think that தபஸ் we also, தூக்கத்தையும் all பத்தி of us, பேசினாங்க. நாம எல்லாரும் கூட have certain disciplines in our life நம்முடைய about வாழ்க்கையில eating சில habits கட்டுப்பாடுகள் and இருக்கிறோம். நம்மளுடைய சாப்பிடும் also பழக்கங்களாகட்டும் sleep, கட்டுப்பாடு because வச்சிருக்கிறோம். அதே even மாதிரி if we sleep தூக்கமும் கூட sometimes very late, 11, சில 12, நேரத்துல நம்ம still we 11 மணிக்கு naturally படுத்தா wake up in கூட the நாம morning. We காலையில know that எழுந்துடுறோம். body is இயல்பான tired, we முறையில need extra rest. உடல் But it's not களைப்பா because, இருக்கு, அதுக்கு ரெஸ்ட் தேவை. இருந்தாலும் every கூட morning, I நம்ம find even ஒவ்வொரு if நாளும் when like I'm எழுந்துடுறோம் இல்லைங்களா? sleeping very, even if it's பல less முறை sleep, நம்ம லேட்டா you're still இது doing your தூங்கினா tapasya. கூட, குறைவான So தூக்கம் food and இருந்தால் கூட sleep, நாம I think எந்திரிச்சிடுறோம் அப்படின்னா அது every தபஸ்யா yogi இல்லைங்களா? child ஒவ்வொரு try to யோகி see குழந்தையும் that it's not conquering me, but I am the conqueror of sleep. என்னை What she அதை meant வெல்வதாக that too much இருக்கக்கூடாது. sleep is உணவும் not good, சாப்பாடு, ஆனா So it நான் doesn't mean அதை you don't have வென்றதாக to இருக்கணும். but like Brahma Baba, and it happens with the time you wake up very early in the morning because it's so நீங்க beautiful, காலையில ரொம்ப silent and எந்திரிக்கிறீங்க, fresh, ரொம்ப and மௌனமா இருக்கு, I feel so much with the எல்லாமே ரொம்ப universe, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. deep அது காலையில silence, எந்திருக்கும் போது ஆழமான same ஒரு is மௌனம் I think அமைதி both அனுபவமாகிறது. things, இது எல்லாமே tapasya soul or ஒரு that good soul தபஸ்வி will help them to do tapasya. So it was good. It was very good. Yeah. Did you ever do a special program like that? Did Brahma Baba ever have you involved in a program பிரம்மா like பாபா that? இந்த மாதிரியான விசேஷமான When I ஏதாச்சும் came, ப்ரோக்ராம்ல உங்களை there was வச்சிருந்தாங்களா Gayatri அப்படின்னு Party. கேக்குறாங்க. நான் வந்த போது பகிரி Not பார்ட்டி to an இருந்தது. extent when they moved to Mount Abu, but மவுண்ட் even அபுக்கு போன after that, it took long time for them to get to start receiving some funds or receiving நிறைய whatever நாள் அந்த மாதிரி as இருந்தது. contribution. So they had nothing really, when they came. எதுவுமே இல்ல Actually, there was a அவங்ககிட்ட. mother who invited them, ஒரு and she said, தாய் I will take care அவங்களே of all the expenses. But when they அவங்களை arrived, she கூப்பிட்டாங்க. said, well, you all have to take care of yourself.
with ஒரு 300 தாய் of தான் them. கூப்பிட்டாங்க. So 300 it பேர் took quite இருக்கிறாங்க. a time நீங்களே தான் for உங்களை them, and பார்த்துக்கணும் அப்படின்னு people சொல்லிட்டாங்க. came to know that they are in India now. அவங்க They moved இந்தியாவுக்கு to Mount வந்துட்டாங்க, Abu, and மவுண்ட் they அபுல start இருக்கிறாங்க. sending some contributions. இதெல்லாம் But மக்களுக்கு there were no தெரியவே நாள் students. ஆனது. ஆன So பிறகுதான் that is how Baba அவங்கெல்லாம் sent அனுப்ப all the ஆரம்பிச்சாங்க. sisters to go and do அதனாலதான் service. சிஸ்டர்ஸ் எல்லாரையும் பாபா So I வெளியில் thought அனுப்பி சேவை always செய்ய ஆரம்பிச்சார். there is always good reason for everything, in the sense they எல்லாத்துக்குமே wouldn't நல்ல have ஒரு gone out காரணம் இருக்கும். இல்லைன்னா அவங்க வெளியிலே போயிருக்க everything மாட்டாங்க. they had. They say no, ஏன்னா this அவங்களுக்கு can be. தேவையானது எல்லாமே அங்க But இருக்குன்னா they நம்ம moved இப்படி around இருக்கலாம் the அப்படிதான் world, நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களாம் following வெளியில Baba. போக So everyone ஆரம்பிச்ச just went போதுதான் with lot of love and lot of sacrifice, நிறைய because அன்போடு they had போனாங்க, no நிறைய home, they துறவரம் had no செய்தாங்க. ஏன்னா money, no one வீடு of the இல்லை, daughters had. யாருக்கும் She was பணம் given இல்லை. 5 rupees, 5 and that ரூபாய் became தாதி for கிட்ட porter. கொடுத்தாங்க. So she அதை had no money. போர்ட்டருக்கு But கொடுத்துட்டாங்க. then அப்படிங்கிற போது gradually, அவங்க கிட்ட பணமே இல்லை. gradually, அப்புறம் கொஞ்சம் stove கொஞ்சமா came everything. There was ஒண்ணொண்ணா a வந்தது time I was அப்படின்னு telling தாதி someone சொல்லுவாங்க. that there was only one little paraffin stove. ஒரே There were ஒரு no gas stove. There was no gas. ஒரு So it was மண்ணெண்ணெயில wood எரியிற fire. ஒரு விளக்கு தான் We all இருந்தது. cooked on wood fire. So one விறகு sister was அடுப்புல so தான் நாங்க எல்லாருமே surprised. How சமைச்சோம். can ஒரு you do சிஸ்டர் that? வந்து But ரொம்ப we did ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி நீங்கெல்லாம் அப்படி செஞ்சீங்க always cooked அப்படின்னு. on wood fire. And wood ஆனா fire cooking எல்லாமே is விறகு அடுப்புல தான் taste different. சமைக்கப்பட்டது. Taste very விறகு nice. அடுப்புல சமைக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும், Yeah. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். We all have experienced that. Yeah, when you share these stories, they're absolutely remarkable to me, very inspiring. I really feel this whole yaga has such a powerful foundation because முழு of these souls. யஜ்ஞத்திலையும் So I feel அப்படிப்பட்ட safe நல்ல ஒரு also அடிப்படை because of இருக்கு. that kind of foundation. இந்த விதமான ஆழமான Tomorrow we அஸ்திவாரம் are இருக்கிறதால master நானும் பாதுகாப்பாக bestowers, உணர்கின்றேன். and நாளைக்கு வந்து நாம் மாஸ்டர் this idea அருள்பவராக that keeps coming இருக்கின்றோம். to my mind with the என்னுடைய மனதுக்கு signals வரும் this இந்த month எண்ணம் is this என்ன, deep இந்த sense of மாசம் வர இந்த contentment இஷாரா that the என்னென்ன soul just அப்படின்னா ஒரு needs to be ஆழமான so deeply திருப்தி content and இருக்கு. able to ஆத்மா receive through ஆழமான Baba. முறையில Do you find that there ரொம்ப is this திருப்தியா focus on இருக்கும்போது பாபா contentment கிட்ட that's நமக்கு எல்லாமே implied in the கிடைக்குது. signals this month? Yeah. Contentment brings happiness. திருப்தி Contentment அப்படிங்கிறது keeps மகிழ்ச்சி our கொண்டு வரும். face cheerful. Right? திருப்தி நம்மை So, புன்சிரிப்போடு contentment வைத்திருக்கும். or full, no? Because we are full. திருப்தி So we are அப்படிங்கிறது content. நான் நிறைந்திருக்கின்றேன் அப்படிங்கிறதுல இருந்து வர திருப்தி. So should we do about few minutes of revealing our complete form? I like it very much. சம்பன்ன that ஸ்வரூபத்தை I've been நாம் doing it and வெளிப்படுத்த I've been inspiring many to do. Now அனைவரையும் this is செய்ய 9/11. உற்சாகம் Many அளிக்கின்றேன். places meditation is on. So one நிறைய sister says இடங்கள்ல when தியானம் you're at செய்றாங்க. UN office ஒரு is சிஸ்டர் there, வந்து so I யூஎன் told her, ஆபீஸ்ல செய்யணும் try அப்படின்னு this one சொன்னாங்க. and see. இதை But வந்து also our செய்து பாருங்க state at அப்படின்னு that சொன்ன time being நம்முடைய ஸ்திதி complete, அந்த நேரத்துல we will serve at a சம்பூர்ணமாக different level. இருக்கணும் அப்படிங்கிற So போது when நாம what வேறு we will ஒரு speak மட்டத்துல and இருந்து சேவை செய்ய முடியும். everything will be really different. எல்லாமே So அந்த I've been ஸ்திதியிலிருந்து telling நாம் செய்யும்போது every வித்தியாசமாக traffic இருக்கும். control, ஒவ்வொரு even டிராபிக் traffic. கண்ட்ரோல்லையும் So take 1 second நாம் even for சம்பன்ன one ஸ்திதியிலிருந்து show, but to experience. Right? ஒரு நேரத்துல ஒரு தெய்வீக குணத்தை எடுத்துக்கொண்டு அதை நாம் அனுபவம் செய்வோம். I am knowledgeful. ஞானம் நிறைந்த ஆத்மா. I am pure. நான் தூய்மையாக இருக்கின்றேன். I am peaceful. நான் அமைதியாக இருக்கின்றேன். I am happy. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். I am loveful. நான் ரொம்ப விருப்பமாக இருக்கின்றேன். I am blissful. நான் ஆனந்தமாக இருக்கின்றேன். I am powerful. நான் சக்திசாலியாக இருக்கின்றேன்.
This is my eternal stage. இது என்னுடைய அனாதியான ஸ்திதி. And this makes me complete. இது என்னை சம்பூர்ணமாக்குகிறது. Om Shanti. I think you demonstrated something just now in Bapdada's Bold message. He talked about quality. போர்டு மெசேஜ்ல சொன்ன விஷயத்தை நீங்க செய்து காட்டிருக்கீங்க. The very deep quality, and that's what I felt just now. So நிறைய simple. இருக்கணும்னு அவசியம் இல்லை. But ரொம்ப such deep எளிமையான quality. Thank you முறையில so much, Didi. ஆழமான முறையில நீங்க கொடுத்தீங்க. தீதிக்கு நன்றிகள். ஓம் சாந்தி.